நாங்கள் வந்து சேலம் கிழக்கு மாவட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துகிற சங்கம் சார். சேலம் நாங்கள் இலவசம் நேற்று அறிவிச்சார்ல முதலமைச்சர் ஐயா வந்து நேற்று வந்து இலவசம் அறிவிச்சாரு. அனைத்து பேருந்துகள்லாம் டீலக்ஸ், எல்எஸ்எஸ் எல்லா பஸ்லயும் வந்து இலவசம் அறிவிச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு எங்க வாழ்வாதாரம் பிரைவேட் கண்டக்டரோட டிரைவரோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு வந்து தான் அந்த போராட்டம் பண்றோம். இலவசங்கிறது எங்களுக்கு எல்லா விதத்திலையும் கொடுக்கணும். இப்ப எங்களுக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு 800 ரூபா தான் சம்பளம் தராங்க பிரைவேட்ல. நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இலவசம் விட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அது வந்து 400 ரூபா 300 ரூபா ஆயிடும். 400 ரூபா 300 ரூபா வச்சுட்டு எங்க வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியாது. அதனால வந்து தமிழக அரசு வந்து இதை வந்து எங்க கோரிக்கை ஏற்று இதை ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணி இது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார். சார் அவங்க 40 நாங்க 56 கிலோமீட்டர் ஓட்டுறோம் சார். 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறோம். அவங்க வந்து 46 கிலோமீட்டர் வந்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெத்தநாயகம்பாளையம் தான் வரும். பெத்தநாயகம்பாளையத்துல இறங்கி அவங்க திருப்பி அதே கவர்மெண்ட் பஸ்ல தான் போவாங்க. எங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மிகவும் பாதிக்கப்படும் சார். சார் நாங்க டிரைவர் கண்டக்டரா சேர்ந்து தான் தனியார் தான் பண்றோம். ஓனருக்கு வந்து எங்களை வந்து இது வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தடுக்கிறாங்க. மேலிடத்துல இருந்து மூலியமா ரொம்ப தடுக்கிறாங்க. நாங்க எங்க வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இலவசம் கொடுத்த மாதிரி மகளிருக்கு நீங்க வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல இலவசம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல எங்க ஃபேமிலி தான் போவாங்க வருவாங்க. நாங்க அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல கிடையாது. இப்ப நாங்க 500 ரூபாய் வச்சுட்டு எங்க குடும்பத்தையே நாங்க ரன் பண்ண முடியாது. இலவசத்தை மட்டும் வச்சுட்டு ரன் பண்ண முடியாது இல்லீங்களா சார்? ஓனர் சம்பளம் தர மாட்டாங்க சார். இது வரைக்குமே சரியா கொடுக்கறது இல்லைங்க சார். எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கலெக்ஷன் படி கொடுக்குறாங்க. அதுவும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. நாங்களே நலிவடைஞ்சு போய் தான் ஓட்டிட்டு இருக்கோம். திருப்பி இலவசம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிப்படைங்க சார். இப்ப இதுல நீங்க இலவசம் மகளிருக்கு வந்து பேருந்துல இலவசம் கொடுத்த மாதிரி ஒரு மருத்துவமனையில பள்ளி கல்லூரியில எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்க குழந்தைங்களா அதுல படிக்கிறாங்க. எங்களுக்கு அது வந்து இவங்க கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு போதுமானதா இருக்கும். இல்ல சார், அவரை பார்க்க முடியலைங்க சார். அவரை நாங்க 2-3 தாட்டி அவங்க கட்சிக்காரங்க மூலியமா கேட்டோம். அவரை சந்திக்க முடியல. மேற்படி வாய்ப்பு இருந்தா நாங்க அவங்கள்ட்ட இந்த தகவலை கொண்டு போவோம் சார். சார் நாங்க ரத்து பண்ண சொல்லிங்க சார். எங்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணி எங்களுக்கு தனியார் டிரைவர் கண்டிப்பா ஏதோ நல்ல வழி பண்ணி சொல்றேன் சார். சொல்லுங்க. அதாவது சார் கலைச்செல்வன் தலைவருங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 7500 பிரைவேட் பஸ் ஓடுதுங்க சார். நேற்று அறிவிச்ச திட்டத்தினால பிரைவேட் பஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. பிரைவேட் பஸ் நம்பி இருக்கிற டயர் கடையில இருந்து உதிரிப்பாக கடை வச்சுக்க எல்லாத்துக்குமே அதில் பாதிப்புங்க. அதனால வந்து மகளிருக்கு வந்து திட்டம் கொடுக்கலாங்க. வேற ஏதாச்சும் அவங்கள சமுதாயத்தில் முன்னெடுத்து வேற ஏதாச்சும் திட்டம் கொடுங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே வந்து டவுன் பஸ்ல ஃப்ரீ போட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை சுத்தமா பிரைவேட் பஸ்ஸை இயக்க முடியாத அளவுக்கு டிரைவர் கண்டக்டர் வந்து வேலைக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. திரும்பவும் வந்து இது வந்து மப்சல் பஸ்ல எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் இந்த மாதிரி எல்லா வண்டியிலுமே ஃப்ரீ விட்டா பிரைவேட் பஸ்ஸை இயக்கவே முடியாதுங்க. பிரைவேட் பஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 7500 வண்டி ஓடுதுங்க. அதே மாதிரி ஆட்டோ லட்சக்கணக்கான ஆட்டோ ஓடுதுங்க. அதே மாதிரி இதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. தொழிலாளரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இங்க ஆரம்பிக்கிற போராட்டம் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த பாதிப்பு அதிகமா இருக்குதுங்க. அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரோம்னா தமிழக அரசு வந்து மகளிருக்கு வந்து வேற ஏதாச்சும் நல்லது செய்யுங்க. மகளிர் உரிமை தொகை சேர்த்து கொடுக்க சொல்லுங்க. வேற ஏதாச்சும் பண்ண சொல்லுங்க. ஆனா எங்க டிரைவர் கண்டக்டர் வாழ்வாதாரம் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் இந்த மாதிரி டிரைவர் கண்டக்டரோட தொழில் அதே மாதிரி முதலாளிகளுக்கு இதுல எக்கச்சக்கமான பாதிப்புங்க. அதனால வந்து இதுல வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு எல்லா மாவட்டத்திலையும் இது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் இந்த போராட்டம் வந்து கண்டிப்பா தொடருங்க. நாங்க வந்து இன்னையோட நிறுத்த போறது இல்லைங்க. இதுக்கு அடுத்த கட்டமா வேற போராட்டம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே எங்க சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்து மூலியமா பேசி முடிவு பண்றோம். ஆமா சார், பேருந்துகளை இயக்க மாட்டோம்னு சொல்லி நாங்க வந்து முடிவு எடுத்து இன்னைக்கு வந்து நிறுத்தணும் சார். முதற்கட்டமா இந்த போராட்டம் நீங்க பண்றோம் சார். அதுக்கப்புறம் எங்க சங்க உறுப்பினரோட சேர்ந்து நாங்க எல்லாமே கலந்து ஆலோசிச்சு சட்ட ஆலோசனைலாம் பேசி நாங்க அடுத்த கட்ட முடிவு என்னன்னு சங்கத்து மூலியமா நாங்க பிரஸ் மீட்ல சொல்றோம். சரிங்க. மகளிர் கொடுக்குறாங்க. இது தனியார் பேருந்துக்கு இப்ப அரசு பேருந்துக்கு கொடுக்கறது அரசே கட்டணத்தை ஏத்துக்குது. சரிங்க சார். தனியார் பேருந்துலயும் வந்து அவங்களுக்கு பயண டிக்கெட்டை கொடுத்து தனியார் கட்டணத்தையும் அரசு ஏத்துக்கணும் அந்த மகளிருக்கானது. அந்த மாதிரி கோரிக்கை இருக்கா? அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கோரிக்கை இல்லைங்க சார். அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஸ்பேர் இந்த மாதிரி திட்டம் கொடுக்கும்போது எங்களோட ஸ்பேரை ஏற்றி கொடுத்தா, அதாவது வந்து 64 ரூபா இருக்கும்போது ஸ்பேரை ஏற்றினாங்க டீசல் விற்கும் போது. இப்போ வந்து 102 ரூபாய்க்கு விற்கிதுங்க. எங்களுக்கு ஸ்பேரும் ஏற்றி கொடுக்கலீங்க எதுவுமே. சார் அரசு வந்து இந்த தனியார் பேருந்தோட கட்டணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நாங்க திட்டத்தை வரவேற்கிறோம் சார். எங்களுக்கு வந்து திருப்பி இந்த திட்டம் நாங்க தனியார் பேருந்துக்கு எந்த ஒரு சலுகை கட்டணமும் கொடுக்கல, இந்த திட்டம் இப்படியே தொடரும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வந்து அரசு வேலை வழங்கணும் சார். எங்களுக்கு டிரைவர் கண்டக்டருக்கு தனியார் பேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கும் அரசு வேலை வழங்கி அரசு வந்து ஒரு சம்பளத்தை வந்து நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு அரசே கொடுக்கணும்.
அதான் சார் எங்களோட கோரிக்கை. இது வந்து முதற்கட்ட போராட்டம் சார். எங்களுக்கு வந்து அவர் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து இலவச பயணம் அறிவிச்சிருக்காரு. அது மீண்டும் தொடர்ந்தது அப்படின்னா நாங்க ரொம்ப நலிவடைஞ்சோம் அப்படின்னா போராட்டம் மிக மிக தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு ஃபுல்லாவே எடுக்க மாட்டோம் சார். இன்னைக்கு ஃபுல்லாவே எடுக்க மாட்டோம். 30 வண்டி ஆதரவு பண்ணிருக்காங்க சார். 30 வண்டி ஆதரவு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வண்டி எடுக்க மாட்டோம் சார். கிரவுண்ட்ல நிக்குது சார். பின்னாடி கிரவுண்ட்ல நிக்குது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம கிரவுண்ட்ல வெளியே நிறுத்திருக்கோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். பேருந்து போக்குவரத்தை அளிக்காதே. போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். தமிழக அரசே திரும்ப பெறு இலவச பயண திட்டத்தை திரும்ப பெறு. அளிக்காதே ஏழை தொழிலாளி வயிற்றில் அடிக்காதே. தனியார் போக்குவரத்து சேவையை அளிக்காதே. போராடுவோம் இறுதி வரை போராடுவோம்.